Dear students, chapter 5, two-dimensional analytical geometry, exercise 5.2, continued, problem solved in parabola. Find vertex, focus, equation of directrix and length of lattice rectum of y squared equal to 16x. இந்த y squared equal to 16x y squared equal to 4ax ங்கிற ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணுவோம். இதுதான் ஜெனரல் ஃபார்ம். இந்த 4a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படினு சொன்னா 16 இருக்கு. அப்ப 4a equal to 16. அப்ப a equal to 4. இப்ப வெர்டெக்ஸ்க்கு ஃபார்ம் 0, 0. ஃபோக்கஸ் a, 0. a யோட வேல்யூ 4. 4, 0. வெர்டெக்ஸ்னா முனை, ஃபோக்கஸ்ங்கிறது குவியம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to -a. அதாவது x is equal to -4. இயக்கு வரையின் சமன்பாடு. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் செவ்வகலத்தின் நீளம் ஃபார்முலா 4a. 4 into a value 4 that is equal to 16. Next sum x squared equal to 24y. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா x squared equal to 4ay ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ 4a இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்குன்னா 24. அப்ப 4a equal to 24. அப்ப a equal to 6. 4 டிவைட் பண்ணிக்கலாம். vertex 0, 0. focus formula மாறுது 0, a. that is equal to 0, a value 6. equation of directrix y is equal to -a. y is equal to -6. length of lattice rectum 4a. 4 into 6 24. அதாவது வெர்டெக்ஸ்ங்கிறது முனை, ஃபோக்கஸ்ங்கிறது குவியம். equation of directrix இயக்கு வரையின் சமன்பாடு. length of lattice rectum செவ்வகலத்தின் நீளம். நெக்ஸ்ட் சம் y squared equal to -8x. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா y squared equal to -4ax ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப 4a இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு 8. அப்ப 4a equal to 8 that implies a equal to 2. vertex 0, 0. focus ஃபார்முலா மாறுது -a, 0. அப்ப -2, 0. a வேல்யூ இங்க 2. equation of directrix x is equal to a. x is equal to 2. length of lattice rectum 4a. 4 into 2 that is equal to 8. இந்த மாதிரி சம் தான் 5 மார்க்ல கேட்பாங்க. x squared minus 2x plus 8y plus 17 equal to 0. ஃபர்ஸ்ட் சம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. சம் x ஸ்கொயர்ல இருக்கா y ஸ்கொயர்ல இருக்கான்னு சொல்லிட்டு. x ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா x க்கு ரிலேட்டடா உள்ளதெல்லாம் லெஃப்ட் சைடுல எடுத்துட்டு வந்துருங்க. x squared minus 2x லெஃப்ட் சைடுல. இந்த 8y plus 17 ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு போயிடலாம். -8y minus 17. இப்போ x ஓட வேல்யூல பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணுவோம். டிவைட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by 2 and then squaring. x ஓட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணனும். இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2, அதுல பாதி 1. 1 ஸ்கொயர் பண்ணா 1. இப்போ x squared minus 2x plus 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 1 சேர்த்தா ரைட் ஹேண்ட் சைடுலயே 1 சேர்க்கணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கும். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படினு சொன்னா a - b ஹோல் ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. x - 1 ஹோல் ஸ்கொயர். இந்த x ஸ்கொயர்ட் - 2x + 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x - 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். -8y - 17 + 1 that is equal to -16. x - 1 ஹோல் ஸ்கொயர் equal to இதுல இருந்து -8 காமனா எடுக்கலாம். -8 காமனா எடுத்துட்டா y + 2 remaining value. Therefore x - 1 whole square that is equal to -8 into y plus 2. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா x - h whole square that is equal to -4a y - k ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இங்க h இருக்கிற இடத்துல இங்க 1. இங்க -k இருக்கிற இடத்துல இங்க 2. 4a இருக்கிற இடத்துல இங்க 8. இப்போ 4a equal to 8. அப்ப a is equal to 2. -k 2. அப்ப k is equal to -2. vertex வந்து h, k. h ஓட வேல்யூ 1, k ஓட வேல்யூ -2. ஃபோக்கஸ்க்கு ஃபார்முலா மாறுது 0 plus h, -a plus k. 0 plus h ஓட வேல்யூ 1 minus a வேல்யூ 2, k வேல்யூ -2. அப்போ 1, -4. இது ஃபோக்கஸோட வேல்யூ, அதாவது குவியம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் y is equal to k plus a. k வேல்யூ -2 plus a வேல்யூ
plus 2 ஆட் பண்ணுறப்போ அது 0. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம், இது ஃபார்முலா மாறாது. 4a is equal to 8, ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து 2. ஸோ 4 into 2 8. இந்த சம் வந்து ஒய் ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ ஒய்க்கு ரிலேட்டட் உள்ளதெல்லாம் லெஃப்ட் சைடில் வச்சிடலாம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த மைனஸ் 8x பிளஸ் 2 எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 4y தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 8x வெளியில் போய் பிளஸ் 8x பிளஸ் 12 வெளியில் வந்து மைனஸ் 12. ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 4y, ஒய்யோட வேல்யூவில் பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 4, அதில் பாதி வந்து 2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ டிவைட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பை 2 அண்ட் தென் ஸ்கொயரிங். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 ஆட் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 ஆட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட்லையும் 4 ஆட் பண்ணிவிடு. பேலன்ஸ்டாக இருக்கும் ஈக்குவேஷன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்ம். ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12 ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. இப்போ ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 இன்ட்டு இதுலேருந்து 8 காமனாக எடுத்துடலாம். 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இது என்ன ஃபார்மேட்டில் வருது அப்படின்னு சொன்னால் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இப்போ ஹச் இருக்கிறதுல இங்கே 1, கே இருக்கிறதுல இங்கே 2. அப்போ ஹச் கமா கே 1 கமா 2. 4a இருக்கிறதுல இங்கே 8. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் வெர்டெக்ஸ் முனை ஹச் கமா கே ஈக்குவல் டு 1 கமா 2. ஃபோக்கஸ்க்கு ஃபார்முலா ஹச் பிளஸ் ஏ கமா 0 பிளஸ் கே. ஹச் வேல்யூ 1 பிளஸ் ஏ வேல்யூ 2, 1 பிளஸ் 2 3, 0 பிளஸ் கே, 0 பிளஸ் கே வேல்யூ 2. ஸோ ஃபோக்கஸ் குவியம் 3 கமா 2. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இயக்கு வரையின் சமன்பாடு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் மைனஸ் ஏ, ஹச் வேல்யூ 1, ஏ வேல்யூ 2. இப்போ 1 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. மைனஸ் 1 உள்ள எடுத்துகிட்டு வந்து ப்ளஸ் 1ஆகவும் காமிச்சிக்கலாம். லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் 4a ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 தட் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ பார்த்தா இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 5.17 சால்வ் பண்ணு. ஃபைண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் பேரபோலா, ஃபோக்கஸ் 4,0, டைரக்ட்ரிக்ஸ் x ஈக்குவல் டு -4. அதாவது பரவளையத்தோட சமன்பாடு கேட்குறாங்க. குவியம் 4,0 கொடுத்தாச்சு. இயக்குவரை x இஸ் ஈக்குவல் டு -4. x is equal to -4ங்கிற லைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரப்போகுது. பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட் 4,0 பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டோம். எஸ்ங்கிறது இங்கே குவியத்தை குறிக்கிறது. ஃபோக்கஸ் விக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எப்போதுமே ஏ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் வி அண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ இது 0, இங்கே எத்தனை யூனிட் இருக்குன்னா 4. So Vs is equal to A is equal to 4. இப்போ 4a is equal to 4 into 4 16. பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட், பரவளையம் வலதுபுறம் திறப்புடையது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 16x. ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா பாசஸ் த்ரூ 2, -3 சிமெட்ரிக் அபவுட் y axis. இந்த 2, -3ங்கிறது 4வது கால் பகுதியில் வரும். 2, -3 லைஸ் ஆன் 4th குவாட்ரண்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்ஹெச்சை பொறுத்து சமச்சீர்னு கொடுத்துருக்காங்க. ஒய்ஹெச்சை பேஸ் பண்ணி அது சிமெட்ரிக்காக இருக்கும். அப்போ பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஓப்பன் டவுன்வர்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. இந்த பேரபோலா எந்த புள்ளி வழியாக போகுது அப்படின்னு சொன்னால் 2, -3ங்கிற புள்ளி வழியாக போகுது. அப்போ பாசஸ் த்ரூ 2, -3. அப்போ x வேல்யூ 2, y வேல்யூ -3. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 4, தட் இஸ் ஈக்குவல் டு -4a, y வேல்யூ -3. Therefore 1 implies 4 is equal to -4a into -3. இந்த மைனஸும் ப்ளஸ், இந்த 3 எங்கே டிவைட் பண்ணிவிடு. இப்போ 4/3 ஈக்குவல் டு 4a. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4a இருக்கிறதுல இந்த 4/3 கொடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -4a யோட வேல்யூ 4/3. அப்போ -4/3 y. இந்த 3 நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -4y. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் 1, -2 ஃபோக்கஸ் 4, -2.
வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் அதாவது முனையும் குவியமும் கொடுத்துருந்தாங்கன்னா பரவளையத்தோட சமன்பாடு. ரஃபா ஒரு கிராஃப் போட்டுக்கலாம். வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ், வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் ஒரே லைனில் இருக்குது. வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் வந்து வெர்டெக்ஸ்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா ஓப்பன் ரைட் வேர்டில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோக்கஸ் வந்துச்சுன்னா ஓப்பன் லெஃப்ட் வேர்டில் வரும். வெர்டெக்ஸுக்கு மேலே ஃபோக்கஸ் வந்துச்சுன்னா ஓப்பன் அப்வர்டாக இருக்கும். வெர்டெக்ஸுக்கு கீழே ஃபோக்கஸ் வந்துச்சுன்னா ஓப்பன் டவுன்வர்டாக இருக்கும். விக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஏ. இப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1, -2, 4, -2. 10th பார்த்த ஃபார்முலா x1 - x2 whole square plus y1 - y2 whole square square root of இது x1 y1 x2 y2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்து 3ன்னு கிடைக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் v and s அதாவது முனைக்கும் குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் vs is equal to a equal to 3. ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா h, k 1, -2 ஃபார்முலா y - k whole square that is equal to 4a into x minus h. இது h வேல்யூ, இது k வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபோர் இன்ட்டு ஏ வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 3, எக்ஸ் மைனஸ் ஹெச் வேல்யூ 1. இப்போ y + 2 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் சம் n பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4, -8 and 4, 8. அதாவது செவ்வகலத்தோட ரெண்டு முனைப்புள்ளிகள் 4, -8, 4, +8. இந்த செவ்வகலத்தோட முனைப்புள்ளிகளோட மையப்புள்ளி தான் ஃபோக்கஸ். Midpoint of n points of lattice rectum is focus. So midpoint of L dash. இது L ங்கிறது lattice rectum, L dash ங்கிறது other end of lattice rectum. இது ரெண்டுக்கு midpoint கண்டுபிடிப்போம். அதாவது x1 + x2/2, y1 + y2/2. So focus 4, 0. இது ஒரு end point, இது ஒரு end point. இதோட மிட் பாயிண்ட் ஃபோக்கஸ். பேரபோலா ஓப்பன் ரைட். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a தட் இஸ் ஈக்குவல் டு 16. ஏன்னா விக்கு எஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4. அப்போ ஏயோட வேல்யூ 4. அப்போ 4a இஸ் ஈக்குவல் டு 16. ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா y² ஈக்குவல் டு 4ax. அப்போ y² ஈக்குவல் டு 4a வேல்யூ 16x. இந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 5.14, 5.15, 5.16 சால்வ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பேரபோலாவில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எலிப்ஸ் பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி எலிப்ஸை பேஸ் பண்ணி அதில் உள்ள ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.